نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين وقال النبي صلى الله عليه وسلم إن المسلم ليدرك بحسن خلقه درجة الصائم والقائم أو كما قال صلى الله عليه وسلم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் என்பது 5 அம்சங்களை கொண்டது என்பதாக உலமாக்கள் சொல்வார்கள். இஸ்லாம் என்பது அதிலே கொள்கை கோட்பாடுகளும் இருக்கிறது. சரியான கொள்கை நம்மிடம் இருக்க வேண்டும். நம்முடைய ஏகத்துவ நம்பிக்கையில், நம்முடைய மறுமை நம்பிக்கையில் யாதொரு தவறான விஷயங்களும் வரக்கூடாது. அது கொள்கை சம்பந்தப்பட்டது, அகீதாக்கள் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது வழிபாடுகள், இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, வழிபாடுகள், ஒரு முஸ்லிமுடைய இபாதத்துகள் சரியாக இருக்க வேண்டும். மூன்றாவது முஆமலாத்துகள், வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல் வியாபாரம், கடன், அடமானம் வைப்பது, கடன் கொடுத்து கடன் வாங்குவது, இதெல்லாம் கொடுக்கல் வாங்கல் மார்க்கத்தில் அதிலேயும் வழிகாட்டுதல் இருக்கிறது. அதேபோல முஆஷரா, ஒவ்வொருவருடைய உரிமைகள், கணவனுடைய உரிமைகள் மனைவி மீது என்ன, மனைவிக்கான உரிமைகள் கணவன் மீது என்ன, இது ஒரு சமூகத்தில் யாராருக்கு யாரார் மீது என்னென்ன உரிமைகள் இருக்கிறது அதை மார்க்கம் சொல்லுது. இதை முஆஷரத் என்று சொல்லுவாங்க. ஐந்தாவது என்ன, அஹ்லாக், குணங்கள் பற்றி சொல்லுவாங்க. எந்தெந்த குணங்களை ஒரு முஸ்லிம் தேர்வு செய்வது, எந்த குணங்களை விட்டு விலகி இருப்பது. குணங்களில் நல்லவைகளும் உண்டு, குணங்களில் கெட்டவையும் உண்டு. இந்த குணங்களும் உண்டு. இந்த 5 விஷயங்களும் சேர்ந்தது தான் இஸ்லாம். இந்த 5ம் சரியாக இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய ஈமான், இஸ்லாம் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த 5ல் எதில் குறை இருந்தாலும் அவரிடம் குறைகள் இஸ்லாத்தில் வருகிறது. உம்மத்தில் பலரும் சில விஷயங்களில் கவனம், பல விஷயங்களில் ஓட்டையாக இருப்பாங்க. சில பேர் கொள்கை விஷயங்களை மட்டும் பேசுவாங்க, அவங்களுடைய இபாதத்து சரி இருக்காது, கொடுக்கல் வாங்கல் சரி இருக்காது. சில பேர் இபாதத்துகள் எல்லாம் சரியாக இருப்பாங்க, கரெக்டாக தொழுவார், தஹஜ்ஜுதெல்லாம் தொழுவார். ஆனால் வியாபாரத்தில் என்னங்க இருக்குது, வட்டி என்ன, அது என்ன, இது என்ன, எல்லா தவறும் அதில் செய்வார். பார்த்தா தொழுகையாலேயே இருப்பார். அவருடைய தீன் அவ்வளவுதான். சிலரிடத்தில் தொழுகை இருக்கும், கரெக்டான வியாபாரம் இருக்கும், மனைவிக்கான ஹக்கம் மறுப்பார், மனைவியை மதிக்க மாட்டார், மனைவி மீது சந்தேகப்படுவார், மனைவியை அடிப்பார், உதப்பார். இப்படி சில பேருடைய விஷயங்கள் இருக்கும். ஆக மனைவிக்குரிய ஹக்கை கொடுக்கறதே கிடையாது. சில பேர் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க, குணம் இருக்காது, எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, நற்குணம் இருக்காது, யாரையும் பார்த்தா சிரிக்க மாட்டார், இறுகிய முகம், இலகிய முகம், இப்படி இருப்பாங்க. இது எல்லாமே தீனில் ஓட்டதான். அருமையானவர்களே, இவை எல்லாம் சரியாக இருப்பது தான் தீன். யூதர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது, அல்லாஹ் நம்மை தடுக்கிறான். அவங்கள போல ஆயிடாதீங்க. யூதர்கள் என்ன, நுமினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாத், நாங்கள் மார்க்கம் சொல்வதில் சிலதை ஏற்று நம்பிக்கை கொள்வோம், சிலதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. வெளிப்படையாக சொன்னாங்க, ஏற்றுக்க முடியாதுன்னே சொன்னாங்க. அவர்களுடைய எல்லா குறைகளையும் குர்ஆன் சுட்டி காட்டுது. என்னென்ன தப்பு செஞ்சாங்க, கொள்கையில் செஞ்ச தப்பு என்ன இல்லையா, வழிபாடுகளில் செய்த தவறு என்ன, கொடுக்கல் வாங்கல், வட்டி உட்பட எல்லாத்தையும் ஹலாலாக்குனாங்க.
அல்லாஹ் கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கொழுப்பு தானே சாப்பிடக்கூடாது, கொழுப்பை வித்து காசாக்குனாங்க. எல்லா விஷயங்களும் மோசடிகளும் செஞ்ச ஒரு கூட்டம் குர்ஆன். அவங்கள மாதிரி ஆயிடாதீங்க என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான். அருமையானவர்களே, அந்த வகையில தான் நம்முடைய எல்லா விஷயங்களும் கரெக்டா இருக்கணும். ஒன்ன சரியா இருந்து ஒன்ன விட்டாலும் மறுமையில நமக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த வகையில நாம் சரி செய்ய வேண்டியதுல ஒன்றுதான் நல்ல குணங்கள். ஷவுகி என்ற ஒரு கவிஞர் மிக அழகாக சொன்னார், ஒரு சமூகம் என்பது என்ன? குணத்தை கொண்டுதான் ஒரு சமூகம். நற்குணம் இருந்தால் ஒரு சமூகம் நிலைத்திருக்கும், குணங்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு சமூகம் அழிந்து விடும் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையில தான் நற்குணத்தை வலியுறுத்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை அல்லாஹ் திருமறையில பல இடங்களில் போற்றி சொல்வான். உங்களுடைய மென்மையான குணத்தினால் மக்கள் உங்களை சுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு என்னைக்கே ஓடி போயிருப்பாங்கன்னு நல்லா சொல்றான். வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்ப், நீர் கடின குணமுள்ளவராக இருந்திருந்தால் என்றைக்கோ மக்கள் உங்களை சுத்தி ஓடி இருப்பாங்க. இப்ப நற்குணங்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் என்னங்க அவங்கள நோக்கி ஈர்க்கப்பட்டது காரணம் அந்த குணம்தான். அதனாலதான் ஹதீஸுகள்ல குணங்களை பத்தி எவ்வளவு வருதுன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் தன்னுடைய நற்குணத்தால் காலமெல்லாம் இரவு தொழுகையில் ஈடுபடுகிற, காலமெல்லாம் நோன்பு வைக்கிற ஒரு மனிதருடைய அந்தஸ்தை குணத்தை கொண்டு அடைகிறார். இரவு தொழுகை எவ்வளவு கஷ்டங்க. இரவு தொழுகை சும்மாவா என்ன? ராத்திரி எஞ்சி தொழுகிறது குளிர்காலத்தில், வெயில் காலத்தில் இரவு கம்மியாக இருக்கும். ராத்திரி படுத்தா கொஞ்ச நேரத்தில் தஹஜ்ஜுத் வந்துடும். அந்த வகையில் கஷ்டம். குளிர்காலத்தில் இரவு நீளமாக இருக்கும், ஆனால் எழுந்தா குளிர் அடிக்கும், தண்ணியை தொடுறது கஷ்டம். இப்போ தஹஜ்ஜுத் தொழுகை சாதாரணமானது இல்லை. ஆனால் அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை விட நோன்பு சாதாரணமான வணக்கமா என்ன? நோன்பு எவ்வளோ கஷ்டம் நமக்கெல்லாம் தெரியுதா இல்லையா? ரமதான் இப்போதானே முடிஞ்சிருக்குது. இப்போ பாருங்க என்ன சொல்றாங்க, இரவில் தொழக்கூடியவனை விட, காலமெல்லாம் நோன்பு நோற்பவனை விட நற்குணத்தை கடைபிடிக்கிற ஒருவர் அவர்களுடைய அந்தஸ்து அடைஞ்சிருவார். அப்படின்னா இந்த ஹதீஸ் என்ன கற்றுத்தருதுங்க? இந்த வெளிப்படையான வணக்கங்கள் இருக்கு இல்லையா, தஹஜ்ஜுதா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், இந்த வணக்கங்கள்ல ஒரு வகையில கஷ்டம் இருக்குது. ஆனா அதையெல்லாம் விட உண்மையான கஷ்டம் என்ன தெரியுமா? மனம் சார்ந்தது தான். நற்குணங்கிறது மனசு விரும்பாது. கோவப்படாத அப்படின்னு லேசா சொல்லிடலாம், ஆனா கோவப்படாம இருக்கிறதுக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்றது வேணா லேசா இருக்கலாம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, வீரன் யார் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் என்ன பதில் சொல்லுவோம்? மக்களை அடித்து வீழ்த்துபவன் வீரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் வீரன் இல்லை, கோபத்தின் போது தன்னை அடக்கி ஆள்பவனே வீரன். அப்ப மனதை ஆள்பவன் வீரன், மனதை கட்டுப்படுத்துபவன் வீரன். நற்குணங்கள் இருக்கு பாருங்க, அது லேசா சொல்றோம், ஆனா மனசுக்கு கஷ்டம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ உன்னுடைய சகோதரனை பார்த்து சிரிப்பது கூட நற்குணம். சிரிப்பது கூட, சிரிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பாங்க. எப்போதுமே இறுக்கமாக இருப்பதுங்கிறது கிடையாது. ஃபஜ்ருக்கு பிறகு சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியில அமர்ந்து என்ன செய்வாங்க? பேசுவாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அறியாமை காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் எல்லாத்தையும் பேசுவாங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சில விஷயங்களை பேசினாங்க. ஃபஜ்ருக்கு பிறகு பெருமானார் முஸல்லாலே உட்கார்ந்துருப்பாங்க, மக்கள் பேசுறதெல்லாம் கவனிப்பாங்க. உமர் சொன்னாங்க, நான் ஜாஹிலியாவில் ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஜாஹிலியாவில் அறியாமை காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது போகும்போது, இங்கே ஒரு ஒழுக்கத்தை சொல்லிடுறேன், ஒரு சபை அமர்ந்த பிறகு பின்னால் வருபவர்கள் பின்னால் தான் உட்கார வேண்டும். பெருமானார் சொல்லுவாங்க, தாண்டி முன்னால் வரக்கூடாது. அதுவும் ஜும்மாவுடைய நாளில் தாண்டி முன்னால் வருபவர்களை கடுமையாக கண்டிச்சாங்க. நான் அந்த ஹதீஸை சொல்ல விரும்பல, இனிமேல் செய்யாதீங்க. ஒரு சபையில் சபை உட்கார்ந்தாச்சா பின்னால் எங்கே இடம் இருக்கோ அங்கே தான் உட்காருவாங்க. இதில் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சபை உட்கார்ந்த பிறகு அவங்களே கடைசியில் தான் உட்காருவாங்க. ஹதீஸில் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிதான் செய்வாங்க. மக்கள் யாரை சொல்றதா, நீங்க போய் பின்னால் உட்காருறீங்களேம்பாங்க, அவர்களே பின்னால தான் உட்காருவாங்க. அதனால சபையில் உட்கார்ந்த பிறகு தாண்டி தாண்டி இப்படி வரக்கூடாது. அது ஒழுங்கீன செயல் என்று சொன்னாங்க. ஜும்மா அன்னைக்கு தாண்டி வருவதை குறித்து கடுமையான வாசக ஹதீஸில் வந்திருக்கு. நான் இந்த ஹதீஸை இப்போ சொல்லி யாரையும் சங்கடப்படுத்த விரும்பல, அதை பிறிதொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். அப்படி வராதிங்க. சில பேர் பாவம் தெரியாமல் வர்றாங்க, இனிமேல் வராதிங்க. ஏன்னா குணத்தை பற்றி பேச வேண்டிய இடத்துல நானே கடுமையாக சொல்லக்கூடாது இல்லையா?
அதனால நானே நற்குணத்தோடு பணிவோடையே சொல்லிக்கிறேன், வராதிங்க தயவு செஞ்சு. இப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் சொல்கிறாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு உட்கார்ந்து பேசும்போது சொல்கிறாங்க, இதெல்லாம் நினச்சா கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் அறியாமை காலத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்த பயணத்தில், அரபுகள் பயணத்தில் போகும்போதும் வழிபடுறதுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டே தான் போவாங்க. அந்த கல்லை வழிபட்டுக்குவாங்க. கல் தான் அவங்களுடைய குணம், தெய்வம். இவங்க தூக்கிட்டு போகல, என்னடா வழிபடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அப்போ என்ன சொன்னாங்க, கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருந்துச்சு, அந்த பேரிச்சம்பழத்தையே நான் சில மாதிரி செஞ்சு அதையே வணங்கிக்கிட்டேன். மதியத்துக்கு மேலே பசி வந்துச்சு, பசிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே, நான் எந்த தெய்வத்தை பேரிச்சம்பழத்தில் செஞ்சு வச்சேனோ அதையே சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. இப்படிலாம் நான் அறியாமை காலத்தில் இருந்தோன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்கள பார்த்து கண்டிக்கல, என்ன பேசுகிறீங்க, பள்ளியாசலே அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து சிரித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்து சிரித்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பேச்சு வெளிப்படையில் ஒரு சிரிப்பாக தோன்றினாலும் உண்மையிலும் அது சிந்திக்க வைக்கிற ஒரு பேச்சு. நாம் எப்படிப்பட்ட முட்டாள்தனத்தில் இருந்தோம், நம்ம கையால் செஞ்ச கடவுளை நம்மளே சாப்பிட்டுக்கிட்டோம். உமர் அப்படியே சொன்னாங்க, உமர் தானவங்க, என் கடவுளை நானே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி, அகல்து இலாஹி, என் கடவுளை நானே சாப்பிட்டேன்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதும் இறுக்கமாக இருக்க மாட்டாங்க. எந்த சஹாபியை பார்த்தாலும் சிரிப்பாங்க, பொன்முறுவல் தான். யாரை பார்த்தும் சிரிக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் நற்குணத்தை போதிப்பாங்க. சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு எஜமானுக்கு கட்டுப்படுகிற, எந்நேரமும் கட்டுப்படுகிற ஒட்டகத்தை போன்று இருங்கள். கட்டுப்படுகிற ஒட்டகம் என்னம்னா, எஜமான் இழுத்தால் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போகுமா. எஜமான் எங்க மண்டியிட வைத்தாலும், ஒரு பாறையில மண்டியிட வைத்தாலும் உட்கார்ந்துருமா. நீங்களும் அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்ட ஒட்டகத்தை போல உங்களுடைய நற்குணத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நற்குணம் என்பது 3 அம்சங்களை கொண்டது. நற்குணம்னா என்னங்க, 3 அம்சங்களை கொண்டது நற்குணம். ஒன்று என்ன, கஃபுல் அதா, யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருப்பது. நாவால், கரத்தால், பேச்சா, எதுல யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, அவர் தான் முஸ்லிம். தன்னுடைய கரத்தால், நாவால் பிறருக்கு தொல்லை தராதவர் முஸ்லிம். அடுத்தவருக்கு நம்முடைய எந்த காரியமும் தொந்தரவு தரல. நற்குணத்தின் முதல் படித்தரம் பிறருக்கு தொல்லை கொடுக்காத. பாருங்க, நம்முடைய எந்த அசைவுகளும் கூட யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த குணத்தை என்ன சொல்வது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தஹஜ்ஜுதுக்கு எழுந்துப்பான், சீக்கிரம் எஞ்சிப்பான். சீக்கிரம் எஞ்சிக்கிற நபி சரிங்களா, தன்னுடைய மனைவிமார எழுப்ப மாட்டான். ஏன்னா நஃபிலான வணக்கத்தை ஆர்வமூட்டலாம். ஆனால் அவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னா ஃபர்துக்கு எழுப்பலாம், நஃபிலான வணக்கத்தை எழுப்பக்கூடாது. ரெண்டாவது, நம்ம தொழுகிறோங்கிற பேரில் நாம் பண்ணுற அலப்பறையில் அடுத்தவன் தூக்கத்தையும் கெடுக்கக்கூடாது. நம்ம தஹஜ்ஜுத்லாம் அப்படி தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு நீண்ட ஹதீஸு, ஒரு நாள் இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சாங்க. ஆயிஷா தூங்கிட்டு இருக்கிறதாக அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல எஞ்சாங்க. இன்தஅல ருவைதன், மெதுவாக செருப்பு போட்டாங்களாம். பாருங்க, அந்த செருப்பு போடுற சத்தம் யாருடைய தூக்கத்தையும் கெடுத்துடக்கூடாது. வஅஹத ரிதாஅஹு ருவைதன், மேலங்கி அங்கே தொங்கிட்டு இருக்குது, அந்த சட்டையை எடுக்கிறதுல கூட என்ன செய்யல, யாரையும் தொந்தரவு பண்ணல, மெதுவாக எடுத்து சட்டையை போடுறாங்க. சும்மா ஃபத்தஹல் பாப ருவைதன், அதுக்கப்புறம் கதவை திறக்கிறாங்க மெதுவாக. ஒஹரஜ அஜாஃபஹு ருவைதன், கதவை திறந்து வெளியில போய் கதவை தாளிடுறாங்க மெதுவாக. பாருங்க, இரவுல எஞ்சா கூட, நாம தஹஜ்ஜுத் தொழுகிறதா இருந்தா கூட, தூங்கக்கூடிய 10 பேரை எழுப்புற மாதிரி டமால் டுமீல், செருப்பு போடுறதுல சத்தம், கதவை சாத்துறதுல சத்தம், தண்ணியை திறந்து பயன்படுத்துறதுல சத்தம், அவர் எஞ்சிருவார். இப்படி யாரையும் நாம எழுப்பக்கூடாது. சில பேர் தான் தஹஜ்ஜுதுக்கு எஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டியே சில காரியங்களை செய்யறது. அந்த நேரத்தில் ஃபோன் போடுறது, நான் எஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தெரியும். இவர் தஹஜ்ஜுதுக்கு எஞ்சிக்கிற ஆள் பொறுத்துறது. எப்பயோ சொல்ல வேண்டிய விஷயத்தை காலையில் 3:30 மணிக்கு ஃபோன் போட்டு சொல்றது. அது எதுக்கு, நான் இப்போ எஞ்சிருக்கிறேன், நான் இப்போ தொழுது நினைப்போமா இல்லையா, இப்போ 3:30 மணிக்கெலாம் எஞ்சிருவார் பொறுத்துறது. இதெல்லாம் ஆக மோசமான குணம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எஞ்சிக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ மெதுவா. இமாம் நஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மாதிரி ஹதீஸ் பூரா எதில் கொண்டு வருவாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியரிடத்துல எவ்வளவு அழகா நடந்தாங்க. இஷ்ரத்துன் நிசா,
அப்படிங்கிற பாடத்தில் கொண்டு வருவார். மனைவியரோடு நடந்தது இதெல்லாம் மெதுவாக செய்கிறாங்க. இதெல்லாம் மெதுவாக பண்ணிட்டு எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முழிச்சு தானே இருக்கிறாங்க, அவங்க தான் தூங்கலையே. அப்போ எங்கே போனாங்க? பின்னாலேயே போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கீக்கு போவாங்க. பக்கீயில் போய் நிற்பாங்க. இவங்களாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க திரும்பும்போது ஓடி வந்து இவங்க படுத்துக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா போர்வைக்குள் படுத்திருந்தாலும் மூச்சு வாங்குறத கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன ஆயிஷா மேலையும் கீழையும் மூச்சு வாங்குதே என்னன்னு கேட்பாங்க. என்ன மூச்சு வாங்குது? இல்லை ஒன்றும் இல்லை, நீ சொல்றியா? இல்லைனா எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு அறிவிச்சிருவான்னு சொன்னாங்க. ஒன்று நீ சொல்லு, இல்லைன்னா அல்லாஹ் அறிவிச்சிருவான். நீ எதுக்கு வந்த, ஏன் வந்த, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. அப்போ பெருமானார் கேட்பாங்க, என் மேலே உனக்கு சந்தேகமா என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் உனக்கு அநீதி இழைக்க போகிறார்களா என்ன? அல்லாஹ் ரசூல் உனக்கு அநீதி இழைப்பதாக பயமா? அல்லாஹ்வும் அநீதி இழைப்பவன் அல்ல, அவனுடைய ரசூலாகிய நானும் அநீதி இழைப்பவன் அல்ல என்று சொல்லிவிட்டு பிறகு நடந்ததை சொன்னாங்க. என்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பக்கீக்கு போக சொன்னாங்க. அடிக்கடி பக்கீயில் போய் என்ன செய்வாங்க? ஜியாரத்து செய்வாங்க. நடந்ததை சொன்னாங்க. இந்த ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எத்தனை அழகான அற்புதமான குணங்கள் வெளியாகுது. இப்போ நம்முடைய அசைவுகள் கூட இருக்கு பாருங்க, அது கூட யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய அசைவுகளே சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா, பள்ளிக்கு ஃபோனோடு வரக்கூடியவர்கள் நம்முடைய ஃபோன் அடிக்கிறதுனால ஓதக்கூடிய இமாமுக்கு எவ்வளவு தடங்கள் ஏற்படுது, அருகில் இருப்பவர்களுக்கு எவ்வளோ சங்கடம் ஏற்படுது. ஏன் ஒரு நிமிஷம் அதை யோசிக்க மாட்டிருக்கீங்க? வந்ததும் ஏன் தக்பீர் கட்டுறீங்க? உங்கள் பாக்கெட்டில் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறது அந்த கணம் தெரியுதா இல்லையா? ஏன் அந்த ஃபோனை எடுத்து ஒரு சைலண்டில் போட்டுட்டு ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஏன் தொலை மாட்டேங்குது? எவ்வளோ பெரிய ஈதா இது! இதை விட கெட்ட குணம் ஒன்று இருக்க முடியுமா? முடியாதா? நான் எவ்வளவு தடவை எவ்வளோ அன்பாக நான் சொல்லிட்டேன், எவ்வளோ பண்பாக நான் சொல்லிட்டேன். ஆனாலும் ஒவ்வொரு தொழுகையிலும் செல்போன் ஒலிப்பது என்பது சரிங்களா இஸ்லாத்தினுடைய 6வது கடமையாக ஆகிப்போச்சு. செல்போன் ஒலிக்கிறது எவ்வளவு அன்பா சொல்லிட்டோம். இங்க அந்த அளவுக்கு அங்க மறக்குது. இப்படி ஒரு தொழுகை தேவையா என்ன? இப்படி தொழணுமா என்ன? பள்ளிக்கு வர்றீங்க, போன் கையில இருக்குதுன்னா, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த போனை எடுத்த எவ்வளவு அலட்சியமா போச்சு. அடிச்சா அடிச்சுட்டு போதுங்க அப்படிங்கிற ஒரு திமிரு தானே இது. இது ஆணவம் தானே இது. நான் கடுமையா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது ஆணவம் இல்லாமல் வேறு என்ன? எவ்வளவு தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்ப யாருக்கும் தன்னுடைய அசைவால் கூட தொந்தரவு தராத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினராகிய நாம் இந்த போனை கொண்டு இடைஞ்சல் தரலாமா? தொழுகையில் இருக்கிற எத்தனை பேருக்கு இதனால் இடைஞ்சல், எவ்வளவு பேருக்கு இதனால் சங்கடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில இரவுல சஹாபாக்கள் தொழும் போது தஹஜ்ஜுதுல எப்படி ஓதனன்னு கூட சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. 3 சஹாபாக்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அபூபக்கர், ஒரு பக்கம் உமர், ஒரு பக்கம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் அபூபக்கர் தான் ரொம்ப மெதுவா ஓதுனாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சத்தமா ஓதுனாங்க. போய் சொல்லி கொடுத்தாங்க, அபூபக்கர் தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் சத்தத்தை கூட்டுங்க. உமர்ட்ட சொன்னாங்க, இந்த சத்தம் வேண்டாம், கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்குங்க. அப்போ குர்ஆன் ஓதுகிற சத்தம் கூட யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமுக்கு பின்னால ஓதுவதை விரும்பல. அதுல நான் 2 கருத்து இருக்கு. இமாம் தொலை வைக்கும் போது பின்னால் உள்ளவர்கள் சூரா ஃபாத்திஹா ஓதணுமா இல்லையாங்கிறதுல ஹதீசுகள் பல உண்டு. இருந்தாலும் சில நேரங்களில் சஹாபாக்கள் ஓதுவாங்க, பின்னால ஓதுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் அதை ரொம்ப அன்பா கண்டிச்சாங்க. எனக்கு பின்னால ஏன் ஓதுறீங்க? நீங்க ஓதுறதுனால எனக்கு குறுக்கீடு செய்யப்படுதுன்னு சொன்னாங்க. நல்லா யோசிங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமான உள்ளம். அந்த இறை தூதர் அவர்களுக்கு பின்னால ஒருத்தர் சப்பிஹிஸ்ம ஓதிட்டார். கொஞ்சம் அவருடைய குரல் கூடியதுல இமாமாக இருக்கிற பெருமானாருக்கு இடைஞ்சலாகுது அப்படின்னா, என்னை போன்ற மற்ற இமாம்களை போன்ற சாதாரணமான மனிதர்கள், பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள், இந்த செல்போன் ஓசை அவங்களை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் இதை யோசிக்க மாட்டிருக்கீங்க? தயவு செய்து தொழுகைக்கு முன்னால தக்பீர தஹரீமா நிய்யத்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால போனை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் சொல்லுங்க, போன் வச்சிருந்தா கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க பக்கத்தில் நின்று தொழுகிற யாருடைய போனாவது அடித்தால் அவருக்கு சைகை மூலம் தொழுகையில ஒரு தவற சைகையால் உணர்த்தலாம். ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு.
பேசக்கூடாது, சைகையால் உணர்த்தலாம். அவரை ஃபோனை ஆஃப் பண்ண சொல்றதுக்கு ஏதாவது சைகை மூலம் உணர்த்துவதா இருந்தால் அப்படி உணர்த்த வேண்டும். அப்படி எத்தனையோ ஹதீஸுகள் இருக்குது. அதனால தயவு செய்து நான் சொல்ல வந்தது நற்குணம் தான். குணம்னா என்ன? கஃபுல் அதா, நம்மால யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருப்பது தான் கஃபுல் அதாங்கிறது. எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. ஒரு பெரிய ஒரு நல்லடியார் ஒருத்தர் ஒரு பயணத்தில் போயிருந்தாங்க. அந்த பயணத்தில் ஒரு ஆள் கொஞ்சம் மட்டும் மோசமான குணமுள்ள ஆளாக இருந்தார். கூட எல்லாரும் அவரை திட்டினாங்க. இந்த ஆள் என்னடா இப்படி இருக்கிறான் அப்படின்னு அவரை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பெரியவங்க அப்படி திட்ட மாட்டாங்க இல்லையா? இந்த பயணம் முடிந்து அந்த யாரை கெட்ட மனிதன் நினைச்சாங்களோ அவரும் போயிட்டாரு. அப்ப இந்த நல்லடியார் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். ஏங்க அழுகிறீங்கன்னு சொல்லி. இல்ல அந்த மனிதர் பிரிஞ்சு போயிட்டார் இல்லையா, அவரை நினைச்சு அழுகிறேன். அவன் தான் போயிட்டான்ல, நம்ம கூட இல்ல, அவன் பிரிஞ்சதுக்காண்டி எதுக்கு அழுகிறீங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்களாம், நீங்க எல்லாரும் உங்களோட என்னங்க கொஞ்ச நேரம் இந்த பயணத்துல அவரோடு இருக்க முடியல, அவரை திட்டுறீங்க, வசப்பாடுறீங்க. நான் அவருடைய குடும்பத்தார், அவருடைய மனைவியையும் மக்களையும் எண்ணி அழுகிறேன்னு சொன்னாங்க. காலமெல்லாம் இந்த ஆள் கூட அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, நான் அவர்கள் மீது கருணைப்பட்டு அழுகிறேன் என்பதாக அந்த பெரியவர் சொன்னதாக வருகிறது. அருமையானவர்களே, அப்ப முதல் விஷயம் கஃபுல் அதான். யாருக்கும் எந்த தொந்தரவும், நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் தொந்தரவு செய்யக்கூடாது. யூதர்கள் ஒரு நாள் ஒரு 15 பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. வந்த யூதர்கள் பெருமானாருக்கு சலாம் சொன்னாங்க. ஆனால் சலாம் சொல்வதில் கூட அவர்கள் தந்திரக்காரர்கள். சலாம்ல லாம கொஞ்சம் சொல்லாம மறைச்சி அஸ்ஸாம் அலைக்கும்ன்றுவாங்க. சாம்னா மரணன்னு அர்த்தம். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை கவனிச்சுட்டாங்க. என்ன இந்த ஆளுக சலாம் ஒழுங்கா சொல்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி பெருமானாருக்கு காதல உழல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, மற்றொரு யூதர்கள் குழு வந்தாங்க. அந்த ஆளுகளும் சலாம் சொல்லும் போது லாம நீக்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டாங்க. ஆயிஷாவை பார்க்குறாங்க, என்னடா இது, இந்த ஆளுக இப்படி உங்களுக்கு மரணம் வரட்டும்னு அர்த்தம் அதுக்கு. இப்பயும் நபி அவங்க கவனிக்கலையோன்னு சொல்லி மூணாவது ஒரு 10 பேர் வந்தாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க, சலாம்னு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டான். அன்னை ஆயிஷா அவர்களுக்கு அதுக்கு மேல பொறுக்க முடியல, அதற்கு மேல் பொறுக்க முடியல. என்னடா பெருமானாரை பார்த்து சலாம் என்று சொல்வதற்கு பதிலா உங்களுக்கு மரணம் வரட்டும் மரணம் வரட்டும்னு சொல்றாங்களே. பொறுக்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க, பதிலுக்கு அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பன்றிகளுடைய சந்ததிகள், குரங்குகளுக்கு பிறந்த சந்ததிகள். ஏன்னா யூதர்கள்ல சிலரை அல்லாஹ் பன்றிகளா குரங்குகளா மாத்தினானா என்ன, அந்த சந்ததிகள் உங்களுக்கு அழிவும் உங்களுக்கு நாசமும் உங்களுக்கு மரணமும் உண்டாகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆயிஷா ஒருத்தர், என்ன ஆயிஷா இப்படியா பேசுறது அப்படின்னு கண்டிக்கிறாங்க. யார சொல்லலாம், அவங்க சொன்னது தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி. தெரியுமே எனக்கு. அவங்க சொன்னதை கவனிச்சிங்களா? கவனிச்சேன். சலாம் என்று சொல்லாம அஸ்ஸாம்னு சொன்னாங்க, கவனிச்சேன். அப்படின்னா ஏன் நீங்க இப்படி சும்மா இருக்கிறீங்க? நான் பதில் சொல்லிட்டேனே, வாலைக்கும்னு சொன்னேன். வாலைக்கும்னா என்ன அர்த்தம்? நீ சொல்வது என்னவோ அது உனக்கே திரும்பட்டும்னு அர்த்தம். நான் பதில் சொல்லிட்டானே. இப்படி நீ கோபப்படுவது, கடும் வார்த்தைகளை சொல்லக்கூடாது. மென்மை எந்த பொருளில் இருக்கிறதோ அந்த பொருளை அல்லாஹ் அழகுபடுத்துகிறான். மென்மை இல்லையே அந்த பொருளை அல்லாஹ் அசிங்கப்படுத்துறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தொந்தரவு கொடுக்கிற யூதர்களை கூட கடின வார்த்தைகளால், மோசமான வார்த்தைகளால் திட்டுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. ஆக நற்கணத்தினுடைய முதல் படித்தனம் என்ன, யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது, எந்த வகையிலும் இடையூறு செய்யக்கூடாது. இப்போ மார்க்கத்தில் கேலியா தமாஷா பேசலாம். ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் கேலியா பேசுவாங்க, தப்பு ஒன்றும் இல்லை. சஹாபாக்களும் கேலியா பேசுவாங்க. ஆனா கேலியா பேசுவதற்கு உலமாக்கள் சில நிபந்தனைகள்லாம் சொல்லுவாங்க. அதுல ஒரு நிபந்தனை என்னன்னா, விளையாட்டா நகைச்சுவையாக நாம பேசுகிற நேரங்கள்ல பேச்சில தான் விளையாட்டு இருக்கணுமே தவிர அடுத்தவர் பொருளை எடுத்து விளையாடக்கூடாது. ஒருத்தனுடைய பேனா எடுத்து வச்சுக்கிறது, அலைக்கழிக்கிறது, அவன் பேனாவை தேடுவான். ஒருத்தனுடைய நோட்டை எடுத்து வச்சுக்கிறது, சட்டை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, போனை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, லா யஅஹுதன்ன அஹதுக்கும் அஸா அஹீஹி லாஇபன் வலா ஜாத்தன். அடுத்தவருடைய கைத்தடியை கூட விளையாட்டுக்கு நீங்கள் எடுக்காதீர்கள், அவன் பதறட்டும். நம்ம அப்படி செய்யறோமா இல்லையா? நம்ம என்ன சொல்றோம், கேலியா தானே செஞ்சேன், அதை கேலியா தான் செய்யாதீங்கிறான். அட கேலியா கூட அடுத்தவன் பொருளை எடுத்து வைத்து அவனை அலைக்கழிக்கிறது. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அவர் தேடுறார் இல்லையா, இந்த அலைக்கழிப்பில் ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் மார்க்கத்தில் ஜாயிஸ் இல்லை.
நீங்க வேணா சொல்லிக்கலாம், நான் சும்மா தானே எடுத்தேன், நான் கேலிக்கு தானே எடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் அனுமதிக்கல. அப்ப நற்குணத்தின் முதல் படித்தரம் என்பது கஃபுல் அதா, யாருக்கும் தொந்தரவு தராமல் இருப்பது. நற்குணத்தினுடைய இரண்டாவது படித்தரம் என்ன? பதுலுன் அதா, நம்மால் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்ய முடியுமோ அப்படி உதவி செய்வது. இது நற்குணத்தினுடைய இரண்டாவது படித்தரம். உதவின்னு சொன்னாலே காசு பணத்தை கொண்டு மட்டுமே உதவிங்கிற அர்த்தம் அல்ல. காசு பணத்தை கொண்டு உதவி செய்யலாம். சில நேரங்களில் யாருக்காவது பரிந்துரை ஷஃபாத்து நீங்க சொன்னா கேட்பாங்களா, பரிந்துரையை கொண்டு உதவி செய்யுங்க. மஸ்ஜிது நபவியில 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் வாக்குவாதம். ஒருத்தர் காபு இப்னு மாலிக், இன்னொருத்தர் அப்துல்லாஹ் இப்னு அபி ஹதரத். காபு இப்னு மாலிக் அப்துல்லாஹ் இப்னு அபி ஹதரத்துக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு. அந்த கடனை கேட்கிறாரு. 2 பேருக்கு மத்தியில் வாக்குவாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னடா சண்டை, வாக்குவாத சத்தம் கேட்குது அப்படின்னு தன்னுடைய அறையை திறந்து வெளியே பார்த்தா சண்டையா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல பாருங்க, காபு இப்னு மாலிக்கிடம் சொல்றாங்க, உங்கள்கிட்ட அவர் கடன் வாங்கியிருக்கிறாரு, கொடுக்க முடியல, வாங்கின கடன்ல பாதியை தள்ளுபடி செய்யுங்க, பாதியை தள்ளுபடி பண்ணுங்க. அவர் யார சொல்லலாம், நீங்க சொன்னீங்க கேட்டுக்கிட்டேன், பாதியை தள்ளுபடி பண்ணிட்டேன். அவர்கிட்ட சொன்னாங்க, கடன் வாங்கினார் இல்லையா, கொடுத்தவர்கிட்ட சொன்னாங்க பாதியை நிறுத்து. வாங்கினவர்கிட்ட சொன்னாங்க நீ உடனே கொடுத்துரு, மிச்ச பாதியை உடனே கொடுத்துரு. இங்க 2 பேருக்கு மத்தியில சண்டை நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகுந்து ஷஃபாத் செய்றாங்க, பரிந்துரை செய்யறாங்க. இதுவும் நற்குணம் தான், ஒதுங்கி போகக்கூடாது. இவருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், அவருக்கு சொல்ல வேண்டியது அவருக்கு சொல்லணும். நம்முடைய பதவியை பயன்படுத்தி, நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்தி நாம் என்ன செய்யறது, உதவிகள் செய்யறது. யாருக்காவது கடன் தேவையா, யார்ட்டையாவது சொல்லி அவருக்கு கடன் கொடுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் பதுலுன் நதா, உதவிகள் செய்வதும் நற்குணத்தில் கட்டுப்பட்டது. யாராவது நோயாளியாக ஆயிட்டாங்கன்னு சொன்னா அந்த நோயாளியை போய் சந்திக்கிறது, இவை எல்லாமே பதுலுன் நதா, அடுத்தவர்களுக்கு நாம் செய்கிற உதவி. நற்குணத்தினுடைய 3வது அம்சம் என்ன? உலமாக்கள் சொல்லுவாங்க தலாகத்துல் வஜ்ஹி. எல்லா முஸ்லிம்களையும் சிரித்த முகத்தோடு பார்க்கணும், யாரையுமே கடுகடுன்னு பார்க்கக்கூடாது, எரிச்சலோடு பார்க்கக்கூடாது, சிரித்த முகத்தோடு பார்ப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ்ல வருகிறது, எப்போதுமே பெருமானார் கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதபஸ்ஸம், எப்பவுமே சிரிப்பாங்க, எப்போதுமே சிரிப்பாங்க, யாரை பார்த்தாலும் சிரிப்பாங்க. அவங்களுடைய சிரிப்பு தான் சஹாபாக்களுக்கு எல்லா கவலையும் போக்கிடும். கவலையோடு இருப்பார், பெருமானாரை பார்ப்பாங்க, அழகான அந்த சிரிப்பு அவங்களுடைய கவலைகளை மறந்துடுவாங்க. அப்போ பெரியவர்களாக இருக்கிறவங்க தன்னுடைய தோழர்களை பார்த்தா சிரிக்கணும். அந்த ஒரு சிரிப்புல எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் அவர்களை யமனுக்கு அனுப்புகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் வர்றாங்க. மதீனாவுடைய புறநகர் வரைக்கும் வந்து 3 விஷயத்தை சொன்னாங்க. முஆதே இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். வ அத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா, ஒரு பாவம் செஞ்சா உடனே நன்மை செஞ்சிரு. 3வது வ ஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸனின், மக்கள் அனைவரிடத்திலும் நற்குணத்தோடு பழகுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த நற்குணம் இன்னைக்கு பொதுவாக சொல்லப்படுது, முஸ்லீம்கிட்ட நற்குணம் இல்லை. நிறைய எல்லா இடத்துலையும் அந்த புகார் தான். இன்னைக்கு காஃபிர்கள் கூட நற்குணத்தில் உண்மை என்ன அது நமக்கு தெரியாது, தெரியாமல் நாம் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் பொதுவான பேச்சு காஃபிர்கள்ட்ட இருக்கிற குணங்கள் கூட இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட இல்லை அப்படிங்கிற பேச்சு உலகம் முழுக்க இருக்குது. நீங்கள் அரபுகளை எடுத்துக்கிட்டா அரபுகள்கிட்ட குணங்கிறது அறவே இல்லாமல் போயிடுச்சு, அறவே நற்குணம் இல்லாமல் போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அழகான போதனைகளை விட்டும் அரபுகள் தூரமாக இருக்கிறாங்க. ஆனால் ஐரோப்பியர்கள் அவங்களுடைய மற்ற வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப கேவலமானது. ஆனால் அதே நேரத்தில் பொதுவெளியில் அவர்கள் கடைபிடிக்கிற நாகரிகம், அவர்கள் கடைபிடிக்கிற குணம், அதை எல்லாரும் பாராட்டுறாங்க. அவங்களுடைய குணத்தை எல்லாரும் போட்டுறாங்க. நம்ம நாட்டிலையும் அப்படி தான் சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட குணம் இல்லை அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, அப்போ இந்த நற்குணங்கள் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நாம் மறந்துட்டோம். வெறுமனே இபாதத்துகள் நமக்கு போதுமானது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த இபாதத்துகளை விட நல்ல குணங்கள் தான் சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்களை சுவனத்தில் அதிகமாக நுழைய செய்வது நற்குணமே என்று சொன்னாங்க.
பெருமானாருக்கு நெருக்கமாக இருக்கிற மனிதர்கள் யார்? எனக்கு நெருக்கமானவர்கள், நற்குணத்தை கடைபிடிப்பவர்களே. அல்லாஹ்வுக்கு மறுமையில் பிடிக்காத ஆள் யார் தெரியுமா? அதையும் சொன்னாங்க. அபகதுர் ரிஜாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஆள் அலத்துல் ஹசிம், கெட்ட குணமுடைய, எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் செய்கிற நபர். சில பேர் இருக்கிறான், எதை எடுத்தாலும் வாக்குவாதம். ஒருத்தர் அப்படி சொன்னா அல்ல, அப்படி இல்லை, இப்படி சொன்னா அப்படி, வாக்குவாதம். அப்ப வாக்குவாதம் செய்யறத சில பேர் தன்னுடைய திறமைன்னு நினைப்பாங்க, தன்னுடைய ஆற்றல் நினைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவன் தான் மனிதர்களில் கெட்டவன். இல்லாமல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நற்குணத்தை சொன்னார்களோ அந்த நற்குணத்தை நமக்கு நசீவாக்குவானாக. அருமையானவர்களே, சில பேர் அவங்க தொழுகிறாங்க, ஆனா நன்மையை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்காண்டி தொழலை. சில பேர் ஹஜ்ஜு செய்யறாங்க, ஆனா ஹஜ்ஜு அவங்களுக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு போயிடும். நோன்பு வைப்பாங்க, நோன்பு அவங்களுக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு போயிடும். சதக்கா செய்வாங்க, எல்லாமே அவருக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அடுத்தவருக்கு போயிடும். அது யாருங்க? அது அவரை பத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃப்லிஸ். அவர் தான் திவாலானவர். தொழுதிருப்பாரு, நோன்பு வச்சிருப்பாரு, ஹஜ்ஜு செஞ்சிருப்பாரு, எல்லாம் செஞ்சிருப்பாரு. அவர் செஞ்சது எதுவும் அவருக்கு இல்லை, மற்றவர்களுக்கு. சஹாபாக்கள் திகைச்சு போயிட்டாங்க. அது யார்? அந்த துர்பாக்கியவாதி. அவன் தான் ஒழுக்கம் இல்லாம, நற்பண்பு இல்லாம நடந்தாலும் அடுத்தவங்களை பத்தி புறம் பேசியிருப்பான், அடுத்தவங்களை இழிவா பேசியிருப்பான், அடுத்தவர்கள் மீது அவதூறு சொல்லி இருப்பான். இவன் செஞ்ச அத்தனை அமலையும் அல்லாஹ் அவனுக்கு தூக்கி கொடுத்துருவான். இவன் பாவத்தோடு நரகத்துக்கு போவான்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இது போன்ற தீய நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து உயர்ந்த நற்பண்புடைய முஸ்லிம்களாக ஆக்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.